കാരണവും പുനർനിർമ്മാണവും എല്ലാം തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വന്നിട്ട് തന്നെ ചെയ്യുന്നുള്ളതാണ് പ്രശ്നത്തിൽ പറഞ്ഞത്. இன்றைக்கும் சித்தர்கள் வந்து வழிபடும் கோவில், அவ்வளோ பெரிய கோவில். சுவாமி அவங்களுக்கு தர்சனம் கொடுத்து சுயம்புவாக உருவாங்க. தங்க காசுகள் 11 குடம் தங்க காசுகள் கொடுத்து பராமரிக்கணும், இந்த கோவில் ஒரு காலத்தில் அழியக்கூடாது சொல்லி எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே மகா கும்பாபிஷேகம் நடக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் கண்டிப்பாக எத்தனையோ இதுக்குண்டான சிவனடியார்கள் வரணும். கண்டிப்பாக சிவனடியார்கள் வந்து இந்த கோவிலை கட்டி முடிக்கணும் எங்களுடைய ஆசை. எல்லோருக்கும் ஒரு பெரிய இணைய காலை வணக்கம் அன்பர்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான கோவில் பதிவு நம்மளுடைய தமிழில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு அழகான ஒரு சிவன் கோவில் தான் பார்க்க வந்திருக்கோம். சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா, எப்போயுமே நம்ம ஒரு கோவில் போகிறோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஷூட் எடுப்போம். பட் இந்த கோவில் நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கோவில் பார்த்திங்க அப்படின்னா சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா நான் சூஸ் பண்ணலைங்க, அவர் தான் என்ன சூஸ் பண்ணாருங்க. சீரியஸாக ரொம்ப சொல்ல போனால் அவர் தான் என்ன சூஸ் பண்ணார். ஸோ அது எப்படி என்ன காரணம்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் தான். ஸோ பாலக்காட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 கிலோமீட்டர் வருங்க. ஒரு 12லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கஞ்சிக்கோட்லேருந்து பக்கம் இன்னும் ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்திங்கன்னா பொல்புள்ளி கிராமம் ஒரு அழகான கிராமம் பார்த்துருப்பீங்க. ஸோ பொல்புள்ளி பெருங்குறிச்சி அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் கோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இடத்தோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பலப்பரம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அம்பலப்பரம்புன்ற ஒரு பகுதியில் தேவர்குடம் மகாதேவ கஷேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு சிவபெருமான் ஆலயம் தான் பார்க்க வந்திருக்கோம். அதாவது இந்த கோவில் வந்துட்டு ஏன் என்ன சூஸ் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த கடவுள் சிவபெருமான் வந்துட்டு ஏன் என்னைய சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடந்த வாரம் ஒரு வீடியோ பதிவு பார்த்திங்க அப்படின்னா காடம்புலா பகவதி சேத்திரம்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த கோவிலோட பதிவு கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு சீரியஸாக ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, காடம்புலா பகவதி போயிட்டு நான் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப மனமுருகி வேண்டினேன் அவங்கக்கிட்ட. ஸோ வேண்டிட்டு ஆக்சுவலாக நம்ம அதிலே பார்த்துருப்பீங்க, வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, காடம்புலா பகவதியில் உருவம் கிடையாது, துளைகளில் தான் அம்பாள் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிம்பங்கள் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா மனமுருகி பிரார்த்தனை பண்ணியாச்சு, வேண்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நான் ஷூட் எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரைடே ஷூட் எடுத்தேன், வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ சாட்டர்டே மார்னிங் சனிக்கிழமை காலையில் பார்த்திங்க அப்படின்னா விடிய காலையில் கனவு, ஒரு நல்ல கனவு நண்பர்களே. ஸோ அந்த கனவு என்ன அப்படின்னா, காடம்புலா பகவதி துளையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 துளை இருந்துச்சுங்க. அந்த பூக்கள் எல்லாமே அந்த அம்பாள் மேலே முடிந்த அந்த பூக்கள் எல்லாமே விலகி எனக்கு ஒரு 3 துளைகள் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அந்த 3 துளைகளில் அதாவது வலது பக்கம் ஒரு துளை, அந்த இடது பக்கம் ஒரு துளை, அந்த பேக் சைடில் வந்து ஒரு துளை தெரிஞ்சுது. ஸோ அந்த 3 துளையில் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி துளையில் தான் வந்து அம்பாளோட தேவி அதாவது காடம்புலா பகவதி வந்து எனக்கு காட்சி கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப கும்பிட்டேன். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் வந்து எனக்கு அந்த துளையை காட்டியிருக்கியாமா, அந்த துளையில் நீ இருக்கிறத காட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 2 துளைகள் இருந்தது. அது எனக்கு புரியலை. அது ரெண்டு துளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா எனக்கு சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையம்மா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ரைட் சைட்லேருந்து ஒரு சிவலிங்கம் எந்திரிச்சு நிற்கிதுங்க.
ஒரு சிவலிங்கம் அப்படியே எந்திரிச்சு நிற்கிது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் பாதம் மட்டும், ஒரே ஒரு கால் பாதம், 2 பாதம் இல்லை, ஒரே ஒரு கால் பாதம் மட்டும் தெரிஞ்சுது. எனக்கு புரியல. நான் தேவி கிட்ட, பகவதி கிட்ட, பார்வதி தேவி கிட்ட கேட்குறேன் நான், என்னது இந்த பக்கம் ஒரு பக்கம் சிவபெருமானையும் காட்டுறீங்க, ஒரு பக்கம் ஒரே ஒரு கால் பாதத்தை காட்டுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நினச்சிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக நம்ம காடமுல்லா பகவதி கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானும் கிடையாது, ஒரு விஷ்ணு பகவானும் எதுவும் கிடையாது. அங்கே விநாயகர், அந்த சாஸ்தா, இந்த மாதிரி தான் தெய்வங்கள் இருந்தது. சிவன் ஆலயம் கூட பார்த்திங்க அப்படின்னா காடமுல்லா தேவிக்கு தள்ளி தான் இருந்தது. அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இப்போ மாடம்பியர் காவுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துட்டு, ஸோ மார்னிங் அந்த கனவு கண்டு முடிச்சு எந்திரிச்சாச்சு. ஸோ எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு. பட் அந்த என்ன சொல்கிறது, அந்த கனவு வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அன்றைக்கி நான் வீடியோ எடிட் பண்ணியிருப்போங்கலாம் எனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு, இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யார்ட்டையும் சொல்லவும் முடியல, ஐடென்டிஃபை பண்ணவும் முடியல. ஸோ சனிக்கிழமை நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம். ஸோ பொல்பள்ளி வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. ஸோ அது முடிச்சுட்டு சாட்டர்டே முடிச்சுட்டு சண்டே முடிச்சுட்டு அண்ட் மண்டே. ஸோ இந்த மண்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்த ஒரு நபர், ஒரு அன்பாளர் ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, எங்கள் வீடியோ பார்த்துருக்காரு, ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அவருக்கு. எப்படியாவது என்கிட்ட பேசணுன்றதுக்காக என்னை கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசினார். பேசிவிட்டு இந்த 3rd டே, அதாவது திங்கட்கிழமை காலையில் சொல்கிறேன், இந்த திங்கட்கிழமை காலையில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அவர் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறார், அதாவது எங்ககிட்ட ஒரு 2000 வருஷங்கள் பழமையான ஒரு கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்துட்டு சிவபெருமான் ஒரு கோவில் தான். இது வந்து உங்கள் வீடியோ நான் பார்த்தேன், பட் அதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும், இந்த கோவிலை வந்துட்டு உங்களுடைய மீடியா பதிவில் நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். சரி சொல்லுங்கள், நான் கோவிலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அந்த சில ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்புனார், கோவிலை பற்றின சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனார். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கேரளாவோட பாலக்காடில் இருக்கக்கூடிய, ஸோ அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அந்த எடுத்துருப்பாங்களா தொழில் துறைகள்லாம், ஸோ அதை எடுத்து அந்த சில இதெல்லாம் ப்ரூஃப்லாம் எனக்கு அனுப்புனார். அப்புறம் கோவிலோட ஃபோட்டோஸ்லாம், அது எப்படி இருந்தது கோவில் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனாருங்க. சொல்லிவிட்டு சொன்னார், இங்கே சிவபெருமானோட லிங்கமும் ஒன்று கால் பாதமும் கிடச்சிதுங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னார். சீரியஸாக அவர் சொல்லும்போது அன்பர்களே, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, நான் சொல்கிறது பொய் இல்லை, உண்மையான சத்தியமான நிறைஞ்ச உண்மை தான் இது. அவர் சொல்லும்போது ரொம்ப மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாச்சு எனக்கு. என்னடா நம்ம இது 2 நாளாக எனக்கு ஒன்றும் புரியல, இது என்னடான்னு நினச்சிட்டே இருந்தேன். 3ஆவது நாள் அவர் சொல்கிறாரு, எனக்கு அது கேட்கும்போது உடம்பெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப மெய்சிலிருச்சுங்க. நான் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்குறேன். இன்னொன்று என்னென்னா, பரமேஸ்வரன் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அம்மாவும் அப்பாவாக இருக்கிறது அவர் தான். ஸோ அவர் என்னையை தேடி வந்து என் எல்லைக்கு நீ வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்து, என்னை வந்து நீ எடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அது முதல் முறையாக என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். முதல் முறையாக சிவபெருமான் என்னை தேடி வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு ஆசை கொடுத்து நீ என் எல்லைக்கு வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த அண்ணன்கிட்ட ரொம்ப சொன்னேன், ஆனால் இந்த வாய்ப்பு அவரும் வந்து என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, வீடியோ பார்த்துட்டு அந்த சாட்டர்டேலேருந்து 2 நாளாக வந்துட்டு எனக்கு கால் பண்ணி எப்படி கான்டெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கோவிலில் எல்லாத்துக்கும் கால் பண்ணிலாம் பேசிட்டு எப்படியா என் நம்பரை வாங்கணும் கேட்கணும்னு கேட்காரு. பட் அதுக்கப்புறம் அவர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் நான் அவங்க நம்பர்லாம் வாங்கி அதுக்கப்புறம் கால் பண்ணி பேச ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நண்பர்களே. ஆக்சுவலாக இந்த கோவில் வந்துட்டு இப்போ நீங்கள் நிறைய கோவில்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருக்கலாம். பெரிய பெரிய கோவில்களாக இருக்கும், தெரியாத கோவில்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். பட் இந்த கோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுயம்புலிங்க கோவில் நண்பர்களே. அதாவது ஒரு சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் அந்த அப்பன் பரமேஸ்வரன், ஸோ அது அவரோட தரிசனம் உங்களுக்கு கிடைச்சவே போதும் தானே. அந்த பரமேஸ்வரன் எனக்கு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஷூட் வந்தாச்சு. ஸோ அந்த அம்பலப்பரம்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தேவர்குடம் மகாதேவ கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவபெருமான் கோவிலில் தான் இன்றைக்கி நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க நண்பர்களே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த கோவிலோட பதிவையும் அண்ட் பார்த்துட்டு இருக்க அன்பாளர்கள் சிவபக்தர்கள் யாராக இருக்கட்டும், மற்ற பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த கோவில் பதிவை கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசையும் எனக்கு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எம்பெருமானே எம்பெருமானே, தென்னாட்டவர்க்கும் மட்டுமல்லாது எந்நாட்டவர்க்கும் இறைவனாய் இந்த பூலோகத்தில் புதையுண்டு பின் மீண்டெழுந்த உன்னையும், எண்ணிலடங்கா உந்தன் புகழையும், வாழ்வில் ஏற்றம் தரும் உந்தன் அருளையும் எங்களுக்கு கொடுத்து தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய எங்கள் தேவர்குடம் மகாதேவனே, உந்தன் திருவடியை தொட்டு இப்பதிவை தொடர்கிறேன். பாலக்காட்டிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில்
அம்பலப்பரம்பு பகுதியில் பறந்து விரிந்திருக்கும் நெல்வயல்களின் நடுவே அமைந்திருக்கிறது இந்த தேவர்குடம் மகாதேவன் ஆலயம். தமிழ்நாட்டின் சோழனின் பெருமையையும் தரணியாண்ட பாலக்காட்டின் மன்னன் செழிப்பையும் கொண்டு தனித்துவமாய் அமைந்திருந்த ஒரு ஆலயம் இது. இப்படி பெயர் கொண்டு விளங்கிய எம்பெருமான் சிவனின் ஆலயம் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புத்துயிர் பெற்று பூமியின் மேல் மீண்டும் அடியெடுத்து வைத்து அகிலத்தை ஆள வருகிறார் இச்சிவபெருமான். பல சரித்திர கதைகளுக்கு மத்தியில் உருவான இந்த ஆலயத்தில் பரமேஸ்வரனும் பரந்தாமனும் குடிகொண்டுள்ளனர். ஒரு காலத்தில் அகிலமும் பேசப்பட்ட இவ்வாலயம் அதன் பின்னர் எதிர்பாராத காரணங்களால் அழியப்பட்டது. காடுகள் மரங்களால் சூழ்ந்திருந்த இவ்வாலயத்தினை இப்பகுதி மக்கள் மீண்டும் எழுச்சி பெறச் செய்துள்ளனர். பொதுவாய் எல்லா ஆலயத்திலும் ஒரு சிறப்பு இருக்கும். ஆனால் இங்கோ ஆலயம் மட்டுமல்லாது ஆலய நாயகனோ சிறப்புமிக்கதாக இருக்கிறார். காரணம் அவரின் பல நூற்றாண்டு காலத்தின் சரித்திர சிறப்புகளாகும். கேட்பாரற்று கிடந்த இவ்வாலயத்தில் பல சிலைகளும் கல்வெட்டும் இக்கோவிலுக்கு சாட்சியாக கிடைத்துள்ளது. மேலும் இங்கு பல சிறப்புமிக்க விசேஷங்களும் வழிபாடுகளும் இருந்ததாக இச்சரித்திர வரலாறுகளும் கூறுகின்றன. சாதாரணமாக ஒரு குடத்தில் நீர் இருந்தால் அதன் மதிப்பு சற்று உயர்வாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கையில் தேவலோகத்தில் இருக்கும் அனைத்து தேவர்களும் சேர்ந்து குடமாய் இருந்து அதிலுள்ள நீராய் எம்பெருமான் இருப்பதனாலோ என்னவோ தேவர்கள் சூழ்ந்த தேவர்குடம் மகாதேவனாய் இச்சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். அதன் சாட்சியாக இன்றும் இந்த மண்ணில் தேவர்கள் உலா வந்து இச்சிவபெருமானை வழிபடுவதாகவும் இப்பகுதி மக்களால் இன்றும் கூறப்படுகிறது. மண்ணில் இறுகியிருந்த மகாதேவனை இம்மக்கள் எழுப்ப காரணம் பல மகிமைகள் நிறைந்த இச்சிவனை மக்களிடையே தெரிவித்து மகத்தான அவனது அருளை பெறுவதற்காகத்தான். பல வளங்களையும் செல்வங்களையும் தந்தருளிய இச்சிவனாலயம் மீண்டும் துளிர் பெற்று இம்மண்ணில் தலைத்தோங்க நாம் அனைவரும் வழிவகை செய்ய வேண்டும். பல தேவ முனிவ ரிஷிகள் வணங்கிய எம்பெருமான் சிவனை நாமும் வணங்கி அவனது பார்வையில் அருளில் உட்கலந்து வாழ்வில் பல வரங்களை பெற்று மகுடம் சூட இருக்கும் மகாதேவனை கண்டு அவனில் கலந்தொற்று நல்வாழ்வு பெற்று சிறப்புறுவோம். அகிலம் ஆண்ட எங்கள் நாயகனே, உன் ஆலயம் மேலோங்க பக்தர்களாகிய நாங்கள் ஒன்றிணைவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஸோ வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்கக்கூடிய அம்பலப்பரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்கோடம் மகாதேவ கஷேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 வருஷங்கள் பழமையான ஒரு கோவில் தான். அண்ட் இந்த கோவில் சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில் தான். அண்ட் இந்த கோவிலை பற்றி நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்சுவலாக என்ன சொன்னால் கோவில் வந்துட்டு நம்ம பெரிய பெரிய பில்டிங்லாம் நம்ம இங்கே பார்க்கல. ஆக்சுவலாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மண்ணிலிருந்து ஒரு சுயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியை இப்போ தான் மக்கள் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோவிலை பற்றின விசேஷங்களும் சரித்திரங்களும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல நீங்களோட பேர் പറഞ്ഞു சொல்லிட்டா. എൻ്റെ പേര് നരേന്ദ്ര വർമ്മ. ഈ ദേവർകുടം മഹാദേവ ക്ഷേത്ര കമ്മിറ്റിയുടെ പ്രസിഡൻ്റാണ്. ഓക്കെ. ഈ ക്ഷേത്രത്തെപ്പറ്റി പറയുകയാണെങ്കിൽ ദക്ഷിണേന്ത്യയിൽ തന്നെ അതിപുരാതനമായിട്ടുള്ള കുറച്ച് ക്ഷേത്രങ്ങൾ എടുത്താൽ അതിൽപ്പെട്ട ഒന്നാണ് ഈ ശ്രീ ദേവർകുടം മഹാദേവ ക്ഷേത്രം.
ഓക്കെ. ചോഴ രാജാവിൻ്റെ കാലത്ത് അദ്ദേഹത്തിൻ്റെ സാമന്ത രാജാവ് ഇവിടെ ഭരിച്ചിരുന്ന ഏതൊരു സാമന്ത രാജാവിനാൽ ഉണ്ടാക്കപ്പെട്ടൊരു ക്ഷേത്രമാണ്. ഓക്കെ. അത് ആ ക്ഷേത്രം നിർമ്മിച്ചിട്ട് ഇത് നടത്തുന്നതിനായിട്ട് ഇവിടെ നാട്ടുകാരെ ഏർപ്പാട് ചെയ്തിട്ടാണ് അദ്ദേഹം പോയത്. വളരെ കാലത്തോളം നൂറ്റാണ്ടുകളോളം ഒരുപാട് നൂറ്റാണ്ടുകൾ വളരെ നന്നായിട്ട് തന്നെ ഈ ക്ഷേത്രം നടന്നിരുന്നു എന്ന് വേണം നമുക്ക് അനുമാനിക്കാൻ. പക്ഷേ 1790-92 കാലഘട്ടങ്ങളിൽ ടിപ്പു സുൽത്താൻ്റെ പടയോട്ട കാലത്ത് നശിപ്പിക്കപ്പെട്ടു എന്നാണ് നാട്ടുകാർ വിശ്വസിക്കുന്നത്. ഓക്കെ. അതിൽ ഇവിടെ പ്രധാനപ്പെട്ടത് ശിവൻ്റെ സ്വയംഭൂവായിട്ടുള്ള ക്ഷേത്രമാണിത്. അതുകൂടാതെ തുല്യ പ്രാധാന്യമുള്ള വിഷ്ണു ക്ഷേത്രവും ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു എന്ന് പറയുന്നത്. നശിപ്പിക്കപ്പെട്ട് ഏകദേശം 2-2.5 നൂറ്റാണ്ടായി. ഇത് പിന്നീട് ഇതിന് ശരിക്കും പറഞ്ഞാൽ നേരത്തെ ഒരു 5 ഏക്കർ സ്ഥലത്തിൽ ഉണ്ടായിരുന്നൊരു മഹാക്ഷേത്രമാണെന്നാണ് പറയപ്പെടുന്നത്. 5 ഏക്കർ. 5 ഏക്കറിൽ. അതുപോലെ തന്നെ ഇതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് ഒരുപാട് ഐതിഹ്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്. അതുപോലെ തന്നെ ഇതിൻ്റെ കാര്യത്തിൽ കാലാകാലങ്ങളിൽ ആൾക്കാർ നോക്കാനില്ലാത്ത കാരണം ഒരുപാട് സ്ഥലങ്ങൾ നഷ്ടപ്പെട്ടു. ഇപ്പോൾ കുറച്ച് സ്ഥലങ്ങൾ മാത്രമേ ഉള്ളൂ. ഇത് തന്നെ വന്നിട്ട് ഒരു മണിയിൽ തറവാടെന്ന് പറഞ്ഞു, പുൽപ്പള്ളി നായർത്തറയിലുള്ള മണിയിൽ തറവാട് അവരുടെ പ്രോപ്പർട്ടി ആയിരുന്നു അവസാനം. പിന്നീട് ഈ ക്ഷേത്രം ഒന്ന് പുനരുദ്ധരിക്കാം എന്ന് ഞങ്ങളൊരു 6-7 വർഷം മുമ്പ് നാട്ടുകാർ തീരുമാനിച്ചു. ഞങ്ങളിതിൻ്റെ ആ മണിയിൽ തറവാട്ടിലെ കാർന്നവരൊക്കെ കണ്ടു. അതുപോലത്തെ അവിടുത്തെ അമ്മമാരുമൊക്കെ ഇതിൽ സന്തോഷം പ്രകടിപ്പിച്ചു. അവർ പറഞ്ഞു ഞങ്ങൾ ക്ഷേത്രം ഏറ്റെടുത്ത് നടത്തണമെങ്കിൽ വളരെ നന്നായി എന്ന് പറഞ്ഞിട്ട് അവർ ഈ ക്ഷേത്രം വിശ്വഹിന്ദു പരിഷത്തിനെ ഏൽപ്പിച്ചു. വിശ്വഹിന്ദു പരിഷത്ത് ഞങ്ങളോട് തന്നെ പറഞ്ഞു നിങ്ങൾ എന്താ വേണ്ടത് വെച്ചാൽ ചെയ്യോളൂ, ഈ ക്ഷേത്രം നന്നാക്കി കൊണ്ടുവന്നാൽ മാത്രം മതി. അങ്ങനെ ഞങ്ങൾ അതിൻ്റെ പ്രവർത്തനം ആരംഭിച്ചിട്ട് കുറേ വർഷങ്ങളായി. ഇപ്പോൾ നമ്മളിവിടെ കാണുന്ന മാതിരി ശ്രീകോവിലിൻ്റെ ഭാഗം കുറേ പൂർത്തീകരിച്ചിട്ടുണ്ട്. ഇനിയും ഒരുപാട് പണികൾ ബാക്കിയുണ്ട്. തീർച്ചയായിട്ടും ഭക്തജനങ്ങളുടെ സഹായ സഹകരണത്തോട് മാത്രമേ ഇത് നടത്താൻ കഴിയുള്ളൂ. ഞങ്ങൾക്കറിയാം ഏകദേശം ഒരു 5 കോടിയോളം ഈ പണി തീർന്നു വരുമ്പോഴേക്കും ഏകദേശം 5 കോടി രൂപയാണ്. അപ്പോൾ എനിക്ക് തോന്നുന്നത് അടുത്ത ഒരു 2-3 വർഷത്തിൽ തന്നെ ഇത് പൂർത്തീകരിക്കാൻ കഴിയും ഭക്തരുടെ സഹായത്തോടു കൂടിയാണ് ഞങ്ങൾ പ്രതീക്ഷിക്കുന്നത്. അതിനുള്ള എല്ലാ സഹായങ്ങളും ചെയ്തു തരണമെന്ന് വളരെ பக்தி புரசரம் அபேட்சிக்கான. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் எப்படி எடுத்தாங்க, ஸோ என்ன மாதிரி உருவாச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த கோவிலை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் சிவதாஸ். சிவதாஸ் മലയാളത്തിൽ തന്നെ പറയാം. പറഞ്ഞു. ഇത് കാലാകാലമായി ഇരിക്കുന്ന സ്ഥലമാണ്. ഇത് പ്രത്യേകിച്ച് കണ്ടുപിടിക്കുന്ന കാട് പിടിച്ച് കിടന്നാണ് അതിൻ്റെ ഫോട്ടോസൊക്കെ ഇതിലുണ്ടെന്നത്. അപ്പോൾ ഞങ്ങൾ ഈ പ്രശ്നം വെച്ച് നോക്കിയപ്പോൾ പറഞ്ഞത് ഇതിൻ്റെ ഉദ്ഭവം തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ്. അപ്പോൾ ഇതിൻ്റെ പുനരുദ്ധാരണവും പുനർനിർമ്മാണവും എല്ലാം തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വന്നിട്ട് തന്നെ ചെയ്യുന്നുള്ളതാണ് പ്രശ്നത്തിൽ പറഞ്ഞത്. അതിൻ്റെ മുന്നോടിയായിട്ടായിരിക്കാം ഈ യൂട്യൂബൊക്കെ വന്നത്. നമശിവായ. അപ്പോൾ അതുകൊണ്ട് ആ പ്രതീക്ഷയിലാണ് ഞങ്ങൾ ഇരിക്കുന്നത്. കാരണം ഇതിൻ്റെ ചുറ്റുപാടുള്ളവർ മുഴുവൻ കൃഷിക്കാരും കാർഷിക തൊഴിലാളികളുമാണ്. അപ്പോൾ അവരുടെ സാമ്പത്തിക അവസ്ഥ നമുക്കറിയാം. അതൊരു പരിധിയുണ്ട്. ആ പരിധി വെച്ചിട്ട് നമുക്കിത് പണിയാൻ പറ്റില്ല. അപ്പോൾ നമുക്ക് വേണ്ടത് വെച്ചാൽ മൊത്തം ലോകത്ത് എവിടെയൊക്കെ ഇതിൻ്റെ അവകാശികളോ അല്ലെങ്കിൽ ഇതിൻ്റെ ഭക്തന്മാരുണ്ടോ അവരെയെല്ലാം അറിയിക്കണം. അറിയിച്ച് അവരിൽ നിന്നുള്ള സഹായ സഹകരണങ്ങൾ നമുക്ക് കിട്ടണം. അതാണ് ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥന. അത് എല്ലായിടത്തും എത്തട്ടെ. എല്ലാവരും വരണം, വന്ന് പ്രാർത്ഥിക്കും വേണം. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அண்ணா வந்துட்டு சுரேஷ் அண்ணா. ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இவர் தான் காண்டாக்ட் பண்ணி பேசினார். ஸோ என்கிட்ட ஸோ அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். என் பேர் சுரேஷ் காங்கத். நான் இந்த கோவிலில் இந்த கமிட்டியோட செக்ரட்டரியாக இருக்கேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கோவிலை கட்டிகிட்ருக்கோம். அதுக்கு நான் முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. 2000 வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்கிற கோவில். சித்தர்களும் தேவர்களும் இங்கே தினமும் கும்பிட்டுருக்க கோவில் தான் சொல்லுவாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் இங்கே தேவபிரஷ்னம் நடத்தணும். அந்த தேவபிரஷ்னத்தில் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இன்றைக்கும் சித்தர்கள் வந்து வழிபடும் கோவில். அவ்வளோ பெரிய கோவில். சாமி அவங்களுக்கு தர்சனம் கொடுத்து சுயம்புவாக உருவான கோவில். இந்த கோவிலுக்கு வரலாறு 2000 வருஷம்னா அது சோழ காலகட்டத்தில் இங்கே இருக்க நாட்டு ராஜாவால் கட்டப்பட்டு இங்கே மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போனோம். இந்த கோவிலை பராமரிக்கிறதுக்காகவே சொல்லுவோம். அந்த கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஆமாம், கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு தங்க காசுகள்
11 குடம் தங்க காசுகள் கொடுத்து பராமரிக்கணும், இந்த கோவில் ஒரு காலத்து அழியக்கூடாது சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் காலாகாலத்தில் இந்த கோவில் அழிவு வந்துருச்சு. ஸோ அது வந்து இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்தது, அதெல்லாம் கல்வெட்டில் இருக்கு. ஓகே. இந்த கோவில் சிவன் பகவான் மட்டும் இல்லை, மகாவிஷ்ணு பகவானுக்கும் துல்லியமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, மகா கணபதிக்கு இருக்குது, உபதேவதகளை மகா கணபதி, சுப்பிரமணிய சுவாமி இருக்குது, ஐயப்ப சுவாமி இருக்கா, பிரம்மரஷஸ் இருக்காங்க. எல்லா தேவைகளுக்கும் இங்கே வந்து எந்த பிரார்த்தனை பண்ணாலும் எனக்கு கூட நான் சென்னையில் தான் இருந்தேன். யதார்த்தமாக இங்கே வந்து பார்த்தா காடு பிடிச்சி கிடந்துருந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோம். அதில் இத்தனை நாளைக்கு என்னால் சஞ்சரிக்க முடிஞ்சது, இவங்க கூட என்னாலையும் முடிஞ்சது, இனியும் முடியணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக இந்த கோவில் கட்டி முடிக்கணும். அதுக்கு குறைஞ்சது ஆனால் இந்த தேவ பிரச்சனை சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த கோவில் கரிங்கல்லால் கட்டப்பட வேண்டும். முழுக்க கரிங்கல் கட்டி ஒரு சக்கரவர்த்தி எப்படி உட்காருவாங்க அந்த விதத்தில் இதை உட்கார வைக்கணும். ஓகே. சக்கரவர்த்தி உட்காரும்போது அந்த பேலஸோட அந்த மகிமையோடு உட்கார வைக்கணும். அதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே மகா கும்பாபிஷேகம் நடக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் கண்டிப்பாக எத்தனை இதுக்குண்டான சிவனடியார்கள் வரணும். கண்டிப்பாக சிவனடியார்கள் வந்து இந்த கோவிலை கட்டி முடிக்கணும் எங்களுடைய மனசு நிறைஞ்ச அவர் மனசில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படியே சொல்கிறாரு. கண்டிப்பாக பக்தர்கள் பார்க்கக்கூடிய எல்லா பக்தர்களும் சரி, சிவபக்தர்களும் சரி, இந்த தேவர்குடம் மகாதேவன் அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தியான ஒரு மகாசிவன், ஸோ அவர் கோவில் கண்டிப்பாக வரன்றது அவருடைய ஆசைன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த கோவிலோட நடை எப்போ திறந்துருப்பீங்க? நாங்கள் இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் திறந்துட்டுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை காலைல பூஜை இருக்குது. இது இல்லாமல் திருவாதிரை மாதத்தில் திருவாதிரைக்கு பூஜை பண்ணுறோம். எங்களுக்கு இதோடைய தந்திரி சொல்கிறது ஸ்ரீகுமார் பொய்யில். அவர் வயநாட்டில் சேர்ந்தவர்கள். அவர் ஒரு ஜோதிட பண்டிதர் வேறு. அவர் நிறைய கோவிலுக்கு தந்திரியாக இருக்கார். அவரும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கார். அவருடைய உதவி இருக்குது. அவருடைய வழிகாட்டில் நாங்கள் இப்போது ஞாயிற்றுக்கிழமையும் மாத திருவாதியும் திறந்துட்டுருக்கோம். இங்கே நாங்கள் வருஷத்தில் சிவராத்திரி கம்பீரமாக கொண்டாடுவோம். மகா சிவராத்திரி. ஓகே. அன்றைக்கி லாஸ்ட் இயர் கூட சிவராத்திரிக்கு நாங்கள் 1008 குடம் அபிஷேகம், ஜலாபிஷேகம் பண்ணோம். எங்கேருந்து கொண்டு வருவீங்க தண்ணி? நாங்கள் பிடிச்சி வச்சு தந்திரியோடைய முன்னிலையில் தான் பண்ணோம். அவர் வந்து பூஜை பண்ணார். அது இல்லாமல் நாங்கள் திருவாதிரை பண்ணும்போது கூட அவர் தான் வந்து அவர் வருவார். அவருடைய யாராக வந்து அன்றைக்கி கணபதி ஹோமம்லாம் பண்ணி அன்றைக்கி பண்ணுறாங்க. அது இல்லாமல் நாங்கள் இந்த தேவ பூமியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நாங்களாக ஆரம்பித்தது தான். இங்கே பலிதர்ப்பணம் ஆரம்பித்தோம். இந்த ஆடி அமாவாசைக்கு நாங்கள் பலிதர்ப்பணம் பண்ணுறது உண்டு. நாங்கள் சும்மா பைசா கோவிலுக்கு ரெடி பண்ணலாம் சொல்லி ஆரம்பித்தோம். பட் தேவ பிரச்சனை சொல்கிறாங்க, இது தர்ப்பணம் செய்கிற பூமி. அப்போ எல்லாமே கடவுள் நினச்சது தான் நாங்கள் பண்ணிட்டோம். கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன தான் பண்ணுறோம், நடக்கும். கண்டிப்பாக. இது இல்லாமல் பிரதோஷத்துக்கு இனிமேல் சாயங்காலம் பிரதோஷத்துக்கு நாங்கள் ஆரதி பண்ணி பகவானுக்கு முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நாங்கள் அழகு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் வந்து சேரணும். இது கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு எங்கள் சிவனடியாரிகளுடைய ஹெல்ப் வேணும் எங்களுக்கு. கண்டிப்பாக நாங்கள் எல்லார்ட்டையும் மனசால வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக நடக்குங்க. எல்லாரும் என்னை எப்படி வர வச்சாரோ அதே மாதிரி உங்கள் எல்லாத்தையும் அவர் வர வச்சிருவாரு. வராத எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கனவுல வந்து என்ன சொல்கிறது, தரிசனம் கொடுத்து இங்கே வாடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னையே வர வச்சவர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது சாத்தியம். கண்டிப்பாக உண்மைதான் அதெல்லாம். அண்ட் இந்த கோவிலுக்கு வர ரூட் எப்படிங்க? இங்கே கல்லுக்குட்டியால் ஜங்ஷன் வந்து இப்போ நம்ம பாலக்காடு கோயம்புத்தூர்லேருந்து வரணும் அப்படின்னா எப்படி வரணுங்க? கோயம்புத்தூர் வயா சித்தூர் வரலாம். சித்தூர் வேலந்தாவளம் கொளிஞ்சாம்பாறை சித்தூர் வந்து கல்லுக்குட்டியால் ஜங்ஷன் ஒரு பாலக்காடு ரோட்டில் கல்லுக்குட்டியால் ஜங்ஷன். அதுலேருந்து உள்ளே வந்தால் புல்புள்ளி பஞ்சாயத்துக்குள்ள அம்பலப்பரம்பு புல்புள்ளி பஞ்சாயத்தில் அம்பலப்பரம்புன்னு இடம். இந்த இடத்துக்கு கோவிலோட அந்த கோவில் அந்த அம்பலம் க்ஷேத்திரம் இருக்குங்களா, கோவிலோட அம்பலம் தான் சொல்லுவாங்க. அந்த அம்பலப்பரம்பு, அந்த அம்பலத்தோட சேர்ந்த பரம்பு, அதுதான் அந்த இடத்துக்கே பேர். இந்த கோவிலால் தான் அந்த ஊருக்கே பேர் அம்பலப்பரம்பு. பாலக்காட்டுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கு. கல்லுக்குட்டியால் ஜங்ஷன் ஒரு இடம் இருக்கு. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா அந்த கோவில் வந்து சேர்ந்துடலாம். யார்கிட்ட கேட்டாலும் அம்பலப்பரம்பும் தேவகுட മഹാദേവർ ക്ഷേത്രം കല്ലുകുട്ടിയാൽ ജംഗ്ഷനിലെ പൊൽപ്പുള്ളിയിൽ വന്ന് കേട്ടാലും ആര് വേണമെങ്കിലും കൊണ്ടുവിട്ടുവാണ്. എൻ്റെ പേര് വിനോദ് വർമ്മ. ഈ ക്ഷേത്രത്തെക്കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ മധ്യാരണ്യം പറഞ്ഞ ക്ഷേത്രമുണ്ട് തേനാരിയിൽ. അതിൽപ്പെട്ട ഒരു ക്ഷേത്രമാണിതിൽ. ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ അതിനു ചുറ്റും 6-7 ശിവക്ഷേത്രമുണ്ട്. അപ്പോൾ അതിലൊന്നിൽ പെട്ടതാണ് ഇവിടെ. ഇവിടെ വന്ന് ചെയ്തു കഴിഞ്ഞാൽ
കുട്ടികൾക്കുള്ള സന്താനത്തിനുള്ള ക്ഷേത്രത്തിൽ വഴിപാട് ഇവിടെ നടത്തിയാൽ കിട്ടുമെന്നുള്ളതാണ് ഇവിടെ പറയുന്നത്. സന്താന ഭാഗ്യം അതാണ് ഇവിടെ പറയുന്നത്. അവിടെ മധ്യാരണ്യം പറഞ്ഞ ക്ഷേത്രം അതിനോട് അനുബന്ധിച്ചിട്ട് 3 കിലോമീറ്ററാണ് ഇങ്ങോട്ടേക്കുള്ളത്. ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ അതിന് മറ്റേ കിഴക്കോട്ടുണ്ട്, പടിഞ്ഞാറോട്ടുണ്ട്, എല്ലാ ഭാഗങ്ങളിലും ഈ ശിവക്ഷേത്രങ്ങളുണ്ട്. അതിൽപ്പെട്ട ഒരു ക്ഷേത്രം മാത്രമാണ്. ഇവിടെ വന്നിട്ട് ഇവിടെ ഇതേമാതിരി സന്താന ഭാഗ്യം ഇല്ലാത്ത ആൾക്കാർ ഇവിടെ വന്ന് പൂജ കഴിച്ച ശേഷം സന്താന ഭാഗ്യം ഉണ്ടായ ഒരു അനുഭവം ഇവിടെ ഞങ്ങൾക്കെല്ലാം ഉണ്ടായിട്ടുണ്ട്. അതിപ്പോൾ ഈ അടുത്ത് 4 മാസം 4 മാസം ഏപ്രിൽ മാസം ഞങ്ങൾ കുഴந்தை കിടച്ചു. ഇത് ഈ ചരിത്രം കേട്ട ശേഷമാണ് അവരോട് പറഞ്ഞത്. അപ്പോൾ അവരിവിടെ വന്ന് ചെയ്തു. ഇതിൻ്റെ കല്യാണത്തിൻ്റെ കാര്യങ്ങൾ നല്ല അനുഭവങ്ങൾ ഒരുപാട് കിട്ടുന്നുണ്ട് ആൾക്കാർക്ക്. നമുക്കല്ല, ഒരു ജോലി കിട്ടാൻ വേണ്ടിയിട്ട് പ്രാർത്ഥിച്ചു എന്ന് പറഞ്ഞ് ജോലി കിട്ടി എന്ന് പറഞ്ഞ് ഇവിടെ വഴിപാട് നടത്തിയ കുറേ ആൾക്കാരുണ്ട്. അപ്പോൾ അവർ പറയുമ്പോഴാണ് ഞങ്ങൾക്ക് അറിയണത് ഇവിടെ വഴിപാട് നടത്തിയിട്ട് പോയി എന്നുള്ള കാര്യങ്ങളൊക്കെയാണ് അറിയുന്നത്. അതുപോലെ ഇവിടെ നിന്ന് എന്തെങ്കിലും ഒരു കല്ലോ എന്തെങ്കിലും എടുത്ത് വീട്ടിൽ കൊണ്ടുപോയി വെച്ച് കഴിഞ്ഞാൽ അവർ ഉറങ്ങാൻ പറ്റില്ല. അതൊരു അവർക്ക് ദുസ്വപ്നങ്ങൾ കാണാം, അതുപോലെ പേടിപ്പെടുത്തുന്ന സ്വപ്നങ്ങൾ കാണാം. തിരിച്ച് ആ കല്ല് ഇവിടെ കൊണ്ടുവന്ന് ഇടുന്നവരെ അവർക്ക് ഉണ്ടാവും. അത് അവർ തിരിച്ചിവിടെ കൊണ്ടുവന്ന് ഇട്ടിട്ടുണ്ട്. பல சிறப்புகள் இருக்கக்கூடியதான் இந்த தேவர்குடம் மகாதேவ சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில். ஸோ இந்த கோவிலை அதாவது நானும் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயங்களையும் இந்த ஊர் மக்களாக எல்லாருமே சேர்ந்து நமக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிகள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய அன்பர்களாக இருக்கட்டும், நிறைய சிவபக்தர்களாக இருக்கட்டும், இந்த கோவிலுக்கு தங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை பொருளாவோ அல்லது நிதியாவோ கொடுக்கணுன்றது என்னோட சார்பும் அண்ட் ஊர் மக்களோட சார்பாகவும் கேட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் மனசில் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மனசில் இருந்து கூட ப்ரே பண்ணலாம். ஏன்னா ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அவரோட மகிமை எப்படின்ற உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொல்லணும்னா ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நினச்சக்கூடிய கோவிலில் எல்லாரும் சொன்னதுக்காக ஒரு பெரிய பெரிய நன்றிகளை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புகைப்படங்கள் எல்லாம் அதாவது இந்த கோவில் கட்டுமான பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் எப்படி அழிக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படங்கள் தான் பார்த்துட்ருக்கிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை ஆராய்ச்சி பண்ணி எடுத்த புகைப்படங்களையும் அண்ட் இந்த கோவில் ஆரம்பிக்கும் போது இந்த பணி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிற புகைப்படங்களையும் பார்த்துட்ருக்கிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த கோவில் கட்டி முடித்தா இந்த கோவிலோட கட்டுமான பணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட புகைப்படமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பார்வை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அதாவது ஓகே நண்பர்களே, அதாவது ஒரு அழகான கோவில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த கோவில் வந்துட்டு பாலக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பலப்பரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தேவர்குடம் மகாதேவ சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் தான் இன்றைக்கான தரிசனம் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக கோவில் வந்துட்டு நம்ம சிறிய கோவிலாக இருந்தாலும் இப்போ தான் கட்ட முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கோவில் கண்டிப்பாக வெற்றி அடையணும். ஸோ பார்க்குற உங்கள் கையில் தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு தங்களால் முடிஞ்ச என்ன சொல்கிறது உதவிகளையும் நான் பொருளுதவியாக நிதி உதவி எதாக இருந்தாலும் தாராளமாக பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்ருக்க அன்பர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வரணும். இந்த கோவிலோட தரிசனம் பண்ணி தங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கோவிலுக்கு செய்யணுன்றது ஒரு பெரிய பெரிய ஆசை. ஸோ ஒரு பெரிய பக்தனாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரு அன்பாளனாக கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ஸோ அதை நீங்கள் உதவி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஓகே, நிறைய பேசலாம், நிறைய இங்கே பேச வேண்டியது எல்லாமே அவங்களே பேசியிருப்பாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த கோவிலுக்கு வரணும் ரூட் எப்படி எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அண்ட் இந்த கோவிலோட சப்போஸ் நிதி உதவி பண்ணுறவங்க யாராவது இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி என்ன பணம் போடணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு சூப்பரான கோவிலை உங்களோட சேர்ந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டாட்டா நமக்கு பாய். ഓം നമഃ ശിവായ. നിങ്ങളെല്ലാവരും ഈ അമ്പലത്തിൽ വന്നിട്ട് പ്രാർത്ഥിച്ച് ഇതിൻ്റെ പ്രവൃത്തിയിൽ പങ്കുകൊള്ളാൻ അപേക്ഷിക്കുന്നു, പ്രാർത്ഥിക്കുന്നു. ഓം നമഃ ശിവായ. 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 ഓം നമഃ ശിവായ.